आयन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தை பார்த்து வருகின்றோம். இந்த 7வது அத்தியாயம் நிறைவுற இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் ஆரம்பித்தார். அதாவது உலகப் பொருள்களை, விஷயங்களை நாடாத மனதை உடையவர்கள் அந்தக்கரணத்தில் என்னையே, பகவானை பற்றிய என்னையே அறிய வேண்டும் என்று முயற்சி உடையவர்கள் எவர்களோ அவர்கள் ஞானத்தை அடையும் பொருட்டு நான் முழுமையாக என்னுடைய ஞானத்தை நான் கூறப்போகின்றேன் என்று பகவான் இதில் ஆரம்பித்து, இதை அறிந்தால் இதற்கு மேல் அறிய வேண்டியது, இதற்கு மேல் தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை என்று பகவான் இதில் ஆரம்பித்து, அதன் முன்பு இந்த உலகம் அனைத்துக்கும் பிரகாசமாக ஒளிமயமாக நானே இருக்கின்றேன் என்று என்னை அறிய வேண்டும் என்று பகவான் கூறி, என்னை முழுவதுமாக அறிபவர்கள் மிகவும் குறைவு. அனைவருமே ஆர்த்தக அர்த்தார்த்தியாகத்தான் இருக்கிறார்கள். எவரொருவர் ஜிக்ஞாசுவாக ஞானியாக என்னை நினைப்பவர்கள் ஞானிகள் என்று பகவான் கூறி, இந்த ஞானி எனக்கு பிரியமானவன் சொல்றார். ஞானினா ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் எனக்கு பிரியமானவன் என்று பகவான் கூறிக்கொண்டு வரும் பொழுது, இறுதியாக நாம் பார்த்தது நான் முக்காலத்தையும் அறிந்தவன் என்று யாரும் உணர்வதில்லை. காரணம், யோக மாயையினால் அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள். மாயென யோகம் என்றால் சேர்த்தல், இணைதல். எதில் இணைதல்? என்னுடைய மாயத்திலால் அவர்கள் மூடப்பட்டு இருக்கிறார்கள். எது மூடப்பட்டு இருக்கின்றது? அஜம் அவ்யயம். நான் பெறப்பற்றவனாக, அழிவற்றவனாக நான் இருக்கின்றேன். அதாவது ஆத்மஸ்வரூபமாக பகவான் இருக்கின்றேன் என்று யாரும் உணர்வதில்லை. அதாவது ஆத்ம ஞானத்தை யாரும் உணர்வதில்லை என்று பகவான் கூறி, அதன் பின்பு காரணம் என்ன? ஏன் உண்மையை அறிவதற்கு ஏன் அவர்கள் எதனால் தடுக்கப்பட்டு அவர்கள் பகவானுடைய உண்மையை அறிவதில்லை என்று யோசித்து பார்க்கும் இடத்து பகவான் கூறினார். 27வது ஸ்லோகத்தில் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இச்சா துவேஷ சமுத்வேன தொந்த மோகேன பாரத. வெறுப்புக்களினால் ஏ பாரத, பிறக்கும் பொழுதே எல்லா ஜீவராசிகளும் இரட்டைகளினால் பிறக்கின்றன, மோகத்தை அடைந்திருக்கின்றன. இரட்டைகள் என்ன? வெறுப்பு, லாபம், நட்டம், மானம், அவமானம். இவைகள் வெறுப்புக்குள்ளால் ஒன்றாகிய துன்ப மயக்கத்தால் சொல்றார். குளிர், வெப்பம், மானம், அவமானம், இப்படி இந்த மயக்கத்தினால எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. ஏன்னா அது சர்க்கே யாந்தி பரந்தப, அடைந்திருக்கின்றது. ஏ அர்ஜுனா, எதிரிகளை வாட்டுபவனே பரந்தப, எல்லா எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும் வெறுப்புக்களினால் உந்தப்பட்டு இருக்கின்றன. பயம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்,
அதில் எல்லாம் மயங்கி இருக்கின்றன. உண்மைதான். அதனால் என்னை யாரும் விளங்குவதில்லை, என்னை யாரும் அறிய முயற்சி செய்வதில்லைன்னு சொல்கிறார். எப்படி நம்ம பிறந்த தேதி, இறந்த தேதி, கல்யாண தேதி, அந்த மாதிரி ஒரு தேதியெலாம் இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல சம்சாரம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த 27ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். சம்சாரத்துக்கு பிறந்த தேதி என்ன என்றால் பிறந்ததிலிருந்தே சம்சாரம்தான். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லோருமே பிறக்கும் பொழுதே அவன் சம்சாரியாகத்தான் பிறக்கின்றான், சம்சாரத்துடன் தான் அவன் பிறக்கின்றான். இல்லாட்டி பிறவிங்கிறது இல்லாமல் போய்விடுமே. அதனால் எல்லாமே பிறக்கின்றான். அதிலிருந்து எப்படி அதில் பிறப்பது நம் கையில் இல்லை. ஆனால் அது மோட்சத்தை அடைவது, பிறவியில்லா பேரின்பத்தை அடைவது நம் கையில் இருக்கின்றன. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம். அந்த கோவிந்தனை நினை, தர்மப்படி நட, வழிபடு, பிரார்த்தனை செய்து அந்த கோவிந்தனை முழுவதுமாக அறிய வேண்டும். ஞானத்தை அந்த கோவிந்தக, உயிர்களை காப்பவன். விந்தகோனா உயிர்கள், விந்தகனா காப்பவன் பேரான். உயிர்களை யார் காக்கின்றார்களோ அதை காக்கிற கடவுள் விஷ்ணு. அந்த உயிர்களை காக்கின்ற இறைவனை யார் உணர்கிறார்களோ அவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைகிறார்கள். அதாவது சம்சாரத்தில் இருந்து வெறுப்பு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மோட்சம் என்ற பலனை அவர்கள் அடைய முடியாது. ஏன்? தொன்வாத்மகம் இதம் ஜெகது. இந்த உலகம் வெறுப்புன்ற நன்மை தீமை, இதம் அகிதம், ஆரோக்கியம் அனாரோக்கியம், இது நிறைந்தது தான் இந்த உலகம். காலையில் எழுந்த உடனே வெறுப்போடுதே நம்முடைய வாழ்க்கையானது துவங்குகின்றது. காப்பியா, டீயா, பாலா, இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் போடலாம், என்ன சாப்பிடலாம் என்று தான் நம்முடைய வாழ்க்கை. அடுத்து என்ன திட்டம், அடுத்து எங்கே போகலாம் என்று தான் நம்முடைய வாழ்க்கை ஆனது ஆரம்பிக்கின்றது சொல்கிறார் இந்த உலகம். அதனால் மோகம்ங்கிறது என்ன? தொந்தாத்மகம். ஆத்மகம்னா அந்த இடத்துல அந்த கரணம் வெறுப்புக்களால் அலைக்கழிக்கப்படுகின்றது. அலைக்கல்னா என்ன? அந்த கரணம் மனசு கலக்கத்தை உடையதாக இருக்கின்றது, தெளிவின்மை உடையதாக இருக்கின்றது, மனம் குழப்பம் உடையதாக இருக்கின்றது. புத்தியும் மனமும் குழப்பத்தை அடைந்திருக்கின்றன. மனம் எது குழப்பம், எது தர்மம், எது அதர்மம் என்று விவேகமற்ற மனம். புத்தியில் எது குழப்பம், எது தர்மமோ அது அதர்மமோ அதை அறியாமல், தர்மப்படி செல்ல மனமில்லாமல் அதர்மந்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று அறியாமையின் நுழைவாக புத்தியும் கலக்கத்தை அடைந்து இருக்கின்றது. இந்த இடத்துல உண்மையான இது காரணம் என்ன? நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி ஆணவம், கண்மம், மாயை என்ற மயக்கத்தினால் சொல்றார். ஆணவம், அகங்காரம், நான் இப்படிப்பட்டவன், நான் இதை செய்வம் என்கின்ற அகங்காரம், கண்மம், மாயை. மலம், விக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலம், விக்ஷேபம், ஆவரணம், மனதில் உள்ள அழுக்குகள். சம்சாரத்துக்கு என்ன காரணம்? மலம். மலம்னா என்ன? அது இந்த வெறுப்புக்கள். அந்த கரண அசுத்தி அப்படின்பா. விக்ஷேபம் என்ன? அதை மனம் ஒருமுகப்பாட்டுடன் அந்த நினைத்து அந்த விவேகத்தை அறிந்து அந்த ஒருமுகப்பாட்டுடன் அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதிலும் இறை சிந்தனையிலும் ஈடுபடாத மனம். எது? பசுபதி பாசம். அதான் சொல்வான்.
மலம் விக்ஷேபம். அடுத்து ஆவரணம். ஆவரணம் என்ன? அறியாமை. இந்த மோகங்கிறது என்ன? மலம் விக்ஷேபம், அறியாமையுடன் கூடிய இந்த மனம் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? இது எல்லாம் மனதை பாவத்தை செய்ய தூண்டுகின்றது. மலம் விக்ஷேபம் ஆவரணம். இன்னொரு பையலை சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை. யாரு? பசு பதி பாசம் அப்படிங்கிறான். பசுனா மனிதர்கள், பதினா இறைவன், பாசம்னா மயக்கம், பற்று, அறியாமை, ஆவரணம், மலம் எல்லாம் இந்த இடத்துல பாசத்தில் அடங்கும். பாசம் பற்று. பற்றுனா என்ன? மோகம். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். நித்தியமான பொருளை மறந்து அனித்தியத்தை நித்தியவென்று உணர்ந்து நித்தியத்தை நாடாமல் அனித்தியத்திலேயே மனம் இருந்து விட்டவர்கள். இது என்னது? பாப கூட்டங்கள். பாபோக பரிதூயதாம் சொல்றார். அந்த பாவத்தை போக்கியவர்கள் சொல்றார். அது சாதன பஞ்சவத்தோடு வரும். அதுக்கு என்ன செய்யணும்? வேதோ நித்தியம் அதீயதாம் ததிதிதம் கர்ம சனுஷ்டீயதாம் சொல்றார். யார் இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். எது பாவம்? மலம் விக்ஷேபம். அதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? மனதில் உள்ள அந்தக்கரண சுத்தியை அடைந்தவர்கள், புண்ணியத்தை அடைந்தவர்கள்னா யாரு? அந்தக்கரண சுத்தியை அடைந்தவர்கள். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. இந்த மலம் விக்ஷேபம் ஆவரணத்தை நீக்கிறதுக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்திலேயே இதில் கூறுகின்றார். நாம் இதை பார்ப்போம். 28வது ஸ்லோகம். அதாவது எப்படி நாங்கள் சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு வருவது, மோட்சத்துக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதே சம்சாரத்திலிருந்து, இருமைகளிலிருந்து, மயக்கத்திலிருந்து, மலம் விக்ஷேப ஆவரணத்திலிருந்து எப்படி நாங்கள் விடுதலை அடைய முடியும், யார் விடுதலை அடைவார்கள், அது இந்த இடத்துல சுலபத்தை சொல்கிறார். அதாவது இந்த தொண்ட மேக்கத்தால் விடுபட்டவராய் யார் விடுபடுவார்கள்? உங்களை யார் சாஸ்திரப்படி ஆத்மாவாக யார் உங்களை வணங்குவார்கள்? அதை உணர்த்தும் பொருட்டு அடுத்த அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார். ஆத்மாவாக யார் உங்களை வழிபடுவார்கள்? யார் பாவத்தை போக்குவார்கள்? யார் மலம் விக்ஷேபம் ஆவரணத்தை நீக்குவார்கள்? யார் ஆணவம் கண்மம் மாயை நீக்குவார்கள்? யார் காம குரோத லோப மதம் ஆச்சரியத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது? எல்லாம் இதில் சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்த அத்தியாயம் முடிய போது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். 28வது ஸ்லோகம். ஏஷான் தொந்தகதம் பாபம், ஏஷான் தொந்தகதம் பாபம், ஜனானாம் புண்ணிய கர்மணாம், ஜனானாம் புண்ணிய கர்மணாம், தே துந்தமோக நிர்முக்தாக, தே துந்தமோக நிர்முக்தாக, பஜந்தே மாம் திருடௌ விரதாக, பஜந்தே மாம் திருடௌ விரதாக. இந்த இடத்துல பகவான் ஏஷாம் அப்படிங்கிறார். ஏஷாம்னு அந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் ஏஷாம். ஏஷாம் என்றால் எவர்கள், தூன்னு ஒரு இடத்துல ஏஷாம் து அந்த கதம்னு அர்த்தம். தூண மாறாக, மாறாகன்னா சென்ற சுலோகத்துக்கு மாறாக. அந்த இடத்துல யாரை சொல்றாரு? ஞானியை பற்றி கூறுகின்றார். இறைவனை அறியும் ஞானி யார்? யார் ஞானி? ஞானியாக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அறியாமையை நீக்கி தன்னையும் என்னையும் அறிந்த ஞானி பற்றி பகவான் கூறுகின்றார்.
தூண் அந்த இடத்துல மாறாக. மாறாகன்னா என்ன? மோகத்தில் வசப்பட்டு இருக்கிறார்கள். அந்த மோகத்தில் வசத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் யார்? அதான் அந்த மாறாக. எப்படி விடுதலை அடைவார்கள்? என்ன செய்தார்கள்? புண்ணிய கர்மனாம், புண்ணியத்தை செய்துள்ள ஜனானாம், புண்ணியத்தை செய்துள்ள ஏஷாம், எந்த ஜனங்கள், எந்த ஜனங்களினுடைய புண்ணியங்கள், அடுத்து என்ன? பாபமும் அந்த கதம்னா கதம்பாங்கள முடிந்து விட்டதோ, எந்த ஜனங்களினுடைய புண்ணிய பாவங்கள் முடிந்து விட்டதோன்னு அர்த்தம். முடிவை அடைந்து விட்டதோ. அடுத்து சொல்றாரு தொந்த மோகம் நிர்முக்தா. தொந்த மோகம்னா அந்த தொந்தத்திலிருந்து அந்த மோகமானது, இரட்டையிலிருந்து உருவான மோகமானது, அவர்கள் உறுதியான ஈடுபாட்டு உடையவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அதாவது எந்த ஜனங்களுக்கு புண்ணிய கர்மத்தினால அந்த கரண சுத்தியை அடைந்து விட்டதோ அவர்கள் என்னை பரமாத்ம ஸ்வரூபமாக என்னை வழிபடுகிறார்கள் சொல்றார். பரமாத்ம ஸ்வரூபமாக என்னை வழிபடுகிறார்கள். புண்ணிய கர்மத்தால், அதாவது நல் வினையுடைய, நல் வினைனா எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அந்த கரண சுத்தியை அடைந்தவர்கள். அந்த கரண சுத்தி யார் அடைவார்கள்? கர்ம யோகத்தின்படி மலத்தை நீக்கியவர்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல், இறைவனை வணங்குதல், இறைவனை போற்றுதல், தார்மீகப்படி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அந்த கரண புண்ணியமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எவருடைய மனம் இறை நாட்டத்தை நாடுகின்றதோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தர்மத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அது இயல்பு. ஆக தர்மமான வழியும் ஒன்றுதான், இறைவனுடைய வழியும் ஒன்றுதான். அதை சிவனடியார்கள் அப்படிமார். அடிகள்னா வார்த்தைகள். சிவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்க்கையை, பக்தியின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவர்கள் சிவனடியார்கள்.